இன்று தாவேகாவில் இணைந்த இசக்கி சுப்பையா செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். நல்லது செய்கிற ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. எப்படிங்க? அது எங்களுடைய இப்போ இருக்கிற தலைவர் முடிவு பண்ணுவார், பொதுச்செயலாளர் முடிவு பண்ணுவார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிற்கும். ஆமாம், கரெக்ட். இது தொகுதினால நான் கரெக்டான கேள்வி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இருந்து ஒன்றும் செய்ய முடியாத இடத்துல யார் நின்று நல்லது செஞ்சால் என் தொகுதிக்கு நல்லது நடக்குது. அதுதான் எனக்கு தேவை. நீங்கள் என்னுடைய எலெக்ஷன் கேம்பெயின் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். 2021 சட்டமன்ற தேர்தலும் சரி, 2026 சட்டமன்ற தேர்தலும் சரி, நான் எந்த இடத்துலையும் எனக்கு வாக்களிங்க, ரெட்டலைக்கு வாக்களிங்கன்னு நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். எங்கேயுமே நான் அப்படி கேட்கல. நாங்கள் 5 பேர் நிற்கிறோம் அப்படின்னு 2026 கேட்டேன். 2021 நாங்கள் 11 பேர் நிற்கிறோம். யார் நல்லவரோ அவருக்கு வாக்களிங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். நீங்கள் எந்த ஒரு எபிசோடு நான் எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டுருந்தீங்கன்னா நான் இன்னைக்கே அரசியல் விட்டு விலக தயாராகவும் இருக்கிறேன். நான் அரசியல் செய்வது பொது சேவைக்காகத்தான் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் கிழக்க உதிக்கிற சூரியனை மேற்க உதிப்பேன்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கல. யார் நல்லவனோ அவனுக்கு வாக்களிங்க. என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய சொன்னேன். இப்போ நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரே காரணம், என் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும் தான். நம்முடைய பிரதர் ஒருத்தர் அழகாக கேட்டார், நீங்கள் தான் இப்போ எந்த உத்தரவாதத்தை சொல்லுங்க. யாரு நின்னாலும் அந்த தொகுதிக்கு தேவையான நலத்திட்டங்கள் வரும்போது அந்த தொகுதி மக்களுக்காக நான் செய்ய தயாராக. இது வெறும் அரசியலில் உள்ளத்திலிருந்து வர வார்த்தைகள். அதே மாதிரி நான் கேட்டது, இதுவரைக்கும் நான் எந்த விதமான கையூட்டும் பெறவில்லை, இனிமேலும் பெறமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி தான் அவங்ககிட்ட கேட்டுருக்கேன். அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய செயல்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். ஆமாம், இதுவும் எனக்கு தெரிஞ்சது சரியான கேள்வி. என்னை எடுத்து வளர்த்து இன்னைக்கு உலக தமிழ்நாட்டுக்கு தெரிய வச்சது புரட்சி தலைவர் அண்டு புரட்சி. நான் 84 புரட்சி தலைவர் இருக்கும்போது என்னுடைய கல்லூரி காலத்தில் மாணவர் பேரவைத்தில் இதே அண்ணா சார்பாக நின்று வெற்றி பெற்றேன். 84 வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் 2011 தான் நான் அரசியலுக்கு வரேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைச்சி சம்பாதிச்சுட்டு தான் அரசியலுக்கு வரணுங்கிற ஒரே குறிக்கோளோட தான் நான் உழைத்து சம்பாதித்து தான் நான் வந்திருக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வியை விட்டு நான் மாறி இருக்கிறேன்னா அது மாறல. ஏன் வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2011 அம்மா என்னை அடையாளம் காட்டுறாங்க. அம்மாங்கிற ஒரு சகாப்தம் அது வேற, இன்னைக்கு இருக்கிற சகாப்தம் வேற. நான் யாரையும் குறை சொல்வதற்கு நாங்கள் உட்காரல. இப்போ நான் சொல்லலாம், வண்டியாக குறை சொல்லலாம். அது எனக்கும் அழகில்லை, நான் இருந்த இடத்துக்கும் அழகில்லை. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியுடைய முதல்வர் மிக சிறப்பான முதல்வர். இந்த 15 நாள்லேயே பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், நான் தேர்தலில் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. காசு வாங்க மாட்டேன், சத்தியமாக கிழக்க ஒதுக்கிய சூரியனை மேற்க ஒதுக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்கவில்லை. யார் நல்லவனோ ஓட்டு, அதெல்லாம் இப்போ இருக்கிற முதல்வர்கிட்ட அழகாக இருக்குது. என்னுடைய வைப்ரேஷன் செட் ஆகுது. முதல்வர் எனக்கு சீட்டு கொடுத்தாருன்னா நான் நிற்க போகிறேன், கொடுக்கலன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்க வெற்றிக்கு பாடுபட போகிறோம். அவ்வளோதானே. எனக்கு தேவை என் தொகுதிக்கு நல்லது நடக்கும். இங்கே யார் நின்னாலும் இந்த முதல்வரின் கீழ் பணியாற்றும் போது நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். என்ன தம்பி சரியா? நீங்க கோச்சிக்க கூடாது. ஒரு பழமொழி, அதிகமான பழமொழி தான் இருந்தாலும் என்ன யாரை விமர்சனம் பண்ணாலும் கவலை இல்லை. ஓனா நனையுதுன்னு, ஆடு நனையுதுன்னு ஓனா வருத்தப்படுமா? அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போவாங்க, அது அவங்க பாடல். இப்போ இதை என்ன ஆரோக்கியம் இல்லையா? இதே மற்றவர்கள் செய்தால் ஆரோக்கியமா? நாங்கள் என்னங்க தப்பு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சேர்ந்த என்ன மட்டும் நான் சொல்கிறேன், என் மேலே என்ன குற்றம்னு சொல்லுங்கள். யார்கிட்டையாவது நான் வாங்கியிருக்கேன், போயிருக்கேன், இங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்கள். அரசு விட்டு விளக்குறேன், உறுதியாக விளக்குறேன். நான் என்னுடைய சகோதரர்கள் ப்ரெஸ் முன்னாடி தைரியமாக சொல்கிறேன், சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நான் இப்போ இருக்கிற முதல்வர் நன்றாக செய்வார் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு நம்பிக்கையோடு அவரோட பயணிக்க நான் தயாராக வந்திருக்கிறேன். நாங்கள் சேர வரதெல்லாம் யார் வந்திருக்கான்னு பாருங்க, அவங்கள்ட்ட கரப்ஷன் இருக்கான்னு பாருங்க. என்கிட்ட கரப்ஷன் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு போறேன். அப்படின்னா உண்மையிலே நானும் நைட்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். குதிரைனா என்ன, பேரம்னா என்ன தம்பி, உண்மையிலே எனக்கு தெரியல. அப்படின்னா என்னது, காசு கொடுத்துட்டாங்களா?
யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. முதல்ல இது காழ்ப்புணர்ச்சியில் சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு என்கிட்ட பதில் கேட்டா, குதிரையே தெரியாத என்கிட்ட போய் குதிரை பேரத்தை பத்தி கேட்டீங்கன்னா எப்படி என்னால் பதில் சொல்ல முடியும்? எனக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா இது யாருக்கு தெரியும்? குதிரை பேரம் ஏற்கனவே நடத்தியவர்களுக்கு குதிரை பேரத்தை பத்தி தெரியுமே தவிர என்ன மாதிரி இந்த குதிரையும் பேரமும் தெரியாதவங்களுக்கு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியாது. தமிழக வெற்றி கழகம் கூட ஒரு அபிஷியல் ட்விட்டர் பதிவில் கூவத்தூர் இஷ்யூ பத்திலாம் போட்டிருந்தாங்க. அங்க அந்த மாதிரி நடந்துச்சு. கூவத்தூருக்கு யாரு போயிருந்தாங்களோ அவங்ககிட்ட தம்பி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் சரியா இருக்கும். போகாத உங்களை மாதிரி நின்று நானும் இதே கேள்வி கேட்கறேன். அந்த இடத்துல நான் கேட்கறேன், கூவத்தில் அப்படி நடந்துச்சா? அதுதான் தம்பி எனக்கும் தெரியாது. கூவத்தில் நடந்ததா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பாண்டிச்சேரி இப்போ போனாங்களே, எதுக்கு போனாங்க? நான் போனேன்னா என்ன போனேன்னு சொல்லுங்க. போலியே, போக மாட்டேன். ஏன்? அது தெரியாதே. நான் போனதான் எனக்கு தெரியும். நான் போகல, எனக்கு தெரியாது. நடந்துச்சா நீங்க விசாரிங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, நீங்க விசாரிக்கலாம். நீங்க உள்ள பூந்து வெளியே வர ஆட்கள். கரெக்டு தானே? நாங்க அப்படி கிடையாது. கரெக்டு தானே? உங்களுக்கு தெரியாத குதிரை பேர எப்படி எங்களுக்கு தெரிஞ்சிடும்? நான் போன தடவை சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி, இந்த தடவை சட்டமன்றத்தில் எதிர்கட்சி. போன 5 ஆண்டுகள் ஒண்ணுமே செய்யல. அது குறிப்பா நேற்று நாம் இன்னைக்கு சிஎம் சாரை பார்க்கும்போது கூட ரொம்ப ரொம்ப பொறுமையாக நம்ம தொகுதிக்கு என்ன வேணும் தான் முதல்ல கேட்டான். இப்ப இருக்கிற நம்ம பொதுச் செயலாளர் பார்த்தோமே, அவரு இன்னும் அதுக்கு ஒரு படி மேலேயோ கீழேயோ போய் உங்க தொகுதிக்கு என்ன வேணும், இங்க அடுத்த வாரம் வாங்க, இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வார்த்தை, எந்த அமைச்சரும் சொல்லாத வார்த்தையை சொன்னார். உங்க கூட ஒரு அமைச்சரை கொடுத்து விட்டுறேன், எந்தெந்த உங்க தொகுதிக்கு தேவையோ அதை செய்யறதுக்குத்தான் இந்த அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. எங்களை நம்பி நீங்க வந்திருக்கீங்க, கண்டிப்பா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இயக்கத்தோடு நான் சேர்வது சரியா தவறான்னு தயவு செய்து எனக்காக ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? நான் சேர்ந்தது சரியா தவறா? இல்ல, நான் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல, அப்புறம் நான் சொல்றேன். தம்பிகளா, அண்ணன் யாரும் இருக்க மாட்டீங்க. தம்பிகளா, நான் சொன்னது கரெக்டா? இந்த இயக்கத்தில் நான் சேர்ந்தது சரியா தவறா? ஏன்னா எனக்கு இந்த இயக்கத்தில் சேர்ந்தால் என் தொகுதி மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவேன்னு சொல்ற முதலமைச்சரும் பொதுச் செயலாளர் அதுக்கு ஒரு படி மேலேயோ கீழேயோ போய் நான் உங்க கூட ஒரு அமைச்சரே போட்டு செஞ்சு தருவேன்னு சொன்ன இந்த இயக்கத்தில் நான் சேர்ந்தது சரியா தவறா? அதான் நீங்க ஒரு பதில் சொல்லணும்ல. நீங்களே கேள்வி கேட்டா எப்படி அர்த்தம்? கரெக்ட். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னு. கடந்த 5 ஆண்டா நான் வாய் இருந்தும் முதலமைச்சர் சட்டத்தின் கீழ் உங்களுக்கு தேவையான 10 கோரிக்கைகளை கொடு அப்படின்னு கேட்டு நான் கொடுத்து, இதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு. அவர் கேட்டதுக்கு நான் கொடுத்ததுக்கு ரெக்கார்டு இருக்கு. ஒரே ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றல. அப்படி இருக்கும்போது இப்போ நான் எதிர்கட்சியா இருக்கிறேன். அப்போ நான் ஒரு பக்கத்து வீட்டில் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த இசைக்கு சுப்பையா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தான் யாரிடமும் கையூட்டு பெறமாட்டேன், அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களின் நலனுக்காக மட்டும்தான் தாவேகாவில் இணைந்ததாக அவர் பேசி வருகிறார்.